தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வைகாசி விசாகம் விரத முறை மற்றும் வழிபாடு செய்வது எப்படி என்ற தகவலை பார்க்கலாம். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் வரும் மே 30 வைகாசி 16 சனிக்கிழமை அன்று வருகிறது. வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது என்பது மிக சிறப்பு. முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம், விளக்கு உள்ளிட்ட அனைத்தையும் சுத்தம் செய்து தயாராக நாம் எடுத்து வைத்து விட வேண்டும். வைகாசி விசாக தினத்தன்று, அதாவது 30/5/2025 சனிக்கிழமை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் உங்கள் வீட்டில் இருந்தால் அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதலில் விநாயகப் பெருமானை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு விட்டு வைகாசி விசாக பூஜைகளை ஆரம்பிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்களை வைத்து வழிபடுவது என்பது சிறப்பு. எந்த மலர் கிடைக்கிறதோ அவற்றில் ஏதாவது 6 வகை மலர்களை பூஜைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். கிடைக்கும் என்பவர்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெச்சி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ இந்த 6 வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதேபோல ஏதாவது 6 வகையான இனிப்பு வகைகள் செய்தும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து படையல் செய்யலாம். 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். சுவாமிமலை திருத்தலத்திற்குரிய திருப்புகழை பாராயணம் செய்வது என்பது சிறப்பு. அதற்கு பின் வேல்மாறல் மகா மந்திரத்தையும் முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என்ற மனநிலையை கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும். தீபதூப ஆராதனைகளை காட்டி 2 கை நிறைய மலர்களை எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர்களையும் உங்களுடைய மனதிற்குள் சொல்லி, முருகா, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய அடியார்கள், அவர்களுக்கு என்ன வேண்டும் என நாங்கள் கேட்கும் அளவிற்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது. உன்னுடைய அருள் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும். உன்னுடைய அருளை நிறைவாக கொடு என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகப்பெருமானின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். வீட்டில் வழிபட்ட பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பூ, பால், நெய் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு முடிந்தால் ஏதாவது அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பு. வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம், மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதால் அன்றைய தினம் இனிப்புக்கள் வாங்கி அவற்றை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதும் என்பதும் சிறப்பு.